அப்பொழுது சர்ப்பம் பெண்ணை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்க நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இது யாருடைய போதனை? சாத்தான் போதனை. மக்கள்கிட்ட போதிக்கிறான். ஆதாம் ஏவாள்கிட்ட போதிக்கிறான். பாருப்பா, நீ சாப்பிடு, இது தின்னு, இது நல்லா இருக்கும் உனக்கு. ஏன் உனக்கு கறி குழம்பு நல்லா இருக்கும். ஆமென், கறி குழம்பு நல்லா தான் இருக்கும். கொழுப்பு அடைஞ்சதுன்னு தெரியும். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஸ்வீட் நல்லா தான் இருக்கும், சுகர் வந்தா தெரியும். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. சொல்றான், நீங்க சாப்பிடுங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க கோயிலுக்கு வரலாம், அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை. நீங்க பொட்டு வைக்கலாம், நீங்க மாலை போடலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். உலகத்தோட சார்ந்து, உலக மக்களோட சார்ந்து நீங்க அழகா வாழலாம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு பிசாசு சொல்லுவான். மாமா வீடு தானே, மச்சான் வீடு தானே, அண்ணன் வீடு தானே, தம்பி வீடு தானே, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. கூட்டத்தோட கூட்டமா கோயிலா போட்டுக்கிட்டு பொட்டும் வைக்கலாம், பூவும் வைக்கலாம், கும்மி அடிக்கலாம், பாட்டும் பாடலாம், எல்லாம் வேணாலும் பாடலாம். தோத்தணும் இல்லையா? விசாசு உன்னை போட்டு நரகத்துல கும்மியும் போடுவான், பாட்டும் பாடுவான், கொன்றுவான் அவனு. பிசாசு போதிக்கிறான். என்ன போதிக்கிறான்? 2 பேருக்கிட்டையும், நீங்க சாப்பிடுங்க, பிளீஸ் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு தேவனே அறிவாரு. போதிக்கிறான், கற்றுக் கொடுக்கிறான், எல்லாம் திணிக்கிறது. தோத்திரம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கட்டை அடிச்சுட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கட்டடிச்சுட்டு போற எந்த நபரும் நான் சொல்றேன் சேரவே சேர அப்படின்னு தோத்திரம் வெளியில சொல்றவங்க சொல்றேன். உங்களை சொல்ல மாட்டேன், நீங்க அவ்வளவு நல்லவங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த வசனத்தை வாசிக்கிறோம். சாத்தான் போதிக்கிறான். என்ன போதிக்கிறான்? சாப்பிடு, நீ சாக மாட்ட, நீ சாக மாட்ட. ஆனா சாகுறமா இல்லையா? சாகுறமா இல்லையா? சரீர சாவு வேற, ஆத்மா சாவு வேற. சரீர சாவு செத்தா எல்லாருக்கும் சாவு உண்டு. ஆனா ஆத்மா சாவுல நீ செத்தா நரகம் உண்டு.